சஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருது? இது குதியல் அம்ரு, தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு, நரகவாதிகள் நரகத்திற்கும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு உள்ளுக்குள்ள ஒரு இன்னும் சின்ன ஒரு டவுட் அவங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கும். மௌத்தாயிட்டா என்ன பண்றது? அதே போல நரகவாதிகள் நம்ம செத்துருவோம், மௌத்தாயிருவோம். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாதிகள் நரகத்திற்கும் போனதற்கு பிறகு ஒரு வானவர் ஒரு கடா ஆட்டை கொண்டு வந்து, அதான் மவுத், அது ஆடு இல்ல, மவுத்தை ஆட்டின் வடிவத்தில் கொண்டு வரப்படும். ஆடு நல்ல கொளுத்த ஆடு, அதான் மவுத், மரணம். யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாதிகளே எல்லாம் எட்டி பார்ப்பாங்க சொர்க்கவாதிகள். யா அஹ்லன் நார், நரகவாதிகளே எல்லாம் எட்டி பார்ப்பாங்க, என்னமா நடக்க போகுது, ஏலான். ஹல் தாரிஃபூனா மா ஹாதா, இது என்ன தெரியுதா? எல்லாருக்கும் தெரியும். சொர்க்கவாதிகளும் சொல்வார்கள் தெரியுமே இது மவுத், நரகவாதிகளும் சொல்வார்கள் ஆமா இது மவுத். மவுத்துக்கு மவுத். அந்த வானவர் என்ன செய்வார்? அந்த ஆட்டை அறுத்து பலியிடுவார். அதாவது மவுத்தையே மவுத்தாக்குவார். மவுத்துக்கு மவுத். அதன் பிறகு சொர்க்கவாதிகளுடைய சந்தோஷம் இரட்டிப்பாயிரும். அப்பாடா, மவுத்துங்கிறது வராது. நரகவாதிகளுக்கு இன்னும் கை சேதம் ஏற்படும். ஆஹா, மவுத்தே மவுத்தாயிருச்சு, இன்னும் கை சேதம், ஹஸ்ரத். மவுத்து கூட வராது இனி, ஹஸ்ரத். யௌமுல் ஹஸ்ரா, மறுமை நாள் என்பது கை சேதம் அடையக்கூடிய நாள். யார் இந்த உலகத்தில் இறைவனை நம்பவில்லையோ, ஈமான் கொள்ளவில்லையோ, நன்மைகள் செய்யவில்லையோ, ஆகிரத்தில் கை சேதம்.